பாக்யம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே ரொம்ப கோவப்படுறாங்க. முக்கியமாக மாணிக்கமும் தான். எப்படி அவங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே எப்போதுமே சரவணனை மட்டுமே திட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே மயில் சொல்கிறாங்க, அவங்க மேலே அப்படி என்னமா தப்பு இருக்குது? எங்கள் குமார் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டதுனால தானே அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க. அரசிக்கு அவங்க கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அதை எதுக்காக எங்கள் குமாருக்கு எடுக்கணும்னு நினைக்கணும்? அது தப்பு தானே அப்படின்னு சொல்லும்போது, தப்பு தான்க்கா, ஆனால் அதுக்காக அவரை அடிச்சிருக்க கூடாதுலன்னு சுடரு சொல்ல, என்ன சுடரு நீயும் இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கே மயில் பேசும்போது, என்ன இருந்தாலும் இப்போ அவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தானேக்கா, என் ஹஸ்பண்ட் மேலே கையை வச்சது என்னாலுக்கும் கஷ்டமாக தானேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இப்போ நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத சுடரு, நீ கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்துட்டு எங்கள் சுடர்கிட்ட பேசிக்கிட்டு எங்கள் வீட்டில் இருக்க தங்கமயில பார்த்து, என்ன புதுசாக அந்த குடும்பத்து மேலே எப்போதும் இருக்க அக்கறையை இப்பையும் காட்டணும்னு நினைக்காத, கொஞ்சம் அதுவும் தங்கச்சி வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் மூத்துட்டாங்க. அதை கேட்ட தங்கமயில் எதுவுமே பேசாமல் இருக்க மாணிக்கத்தை கூட்டிக்கிட்டு இங்கேருந்து பாக்கியம் நேராக கிளம்புறாங்க. கிளம்பும் போதே எங்கள் தங்கமயில் கேட்க, என்ன இப்போ எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுமா? நாங்கள் அங்கே தான் போகிறோம், கேள்வி கேட்க தான் போகிறோம்னு சொல்லிட்டு என்னை விட்டா பேசிட்டு 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. அப்போது அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியே வாங்கய்யா, வெளியே வர போகிறீங்களா இல்லையான்னு வீட்டு வாசல் நின்று கத்த, மா அது அந்த தங்கமயில் அம்மா குரல் மாதிரி இல்லைன்னு அங்கே செந்தில் கேட்க, ஆமாண்டா இப்போ எதுக்கு அவங்க இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலேன்னு வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியே வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்றது இல்லையா? என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்கணுன்றதான் உங்களுடைய எண்ணமும் கூடவா? என் வாழை வந்த மயிலை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க. இப்போ எதிர்த்த வீட்டில் வாழ வந்திருக்க சுடருடைய வாழ்க்கையும் ஒன்றுமே இல்லாமல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என் மாப்பிள்ளை மேலே கையை வைக்க உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது, என்னைய தைரியம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி வாங்க வலிக்கு அப்படி நினச்சிக்கிட்டு அங்கே சக்திவேலும், நல்லா கேளுங்க, இன்னும் நல்லா கேளுங்க நாக்கப்படுங்கிற மாதிரின்னு சக்திவேல் வந்து நிற்க, சம்மந்தி உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், அப்படியே எங்கள் மாப்பிள்ளையை நாங்கள் விட்டுட்டு போயிடுவோமா? மாப்பிள்ளை மேலே ஏன் கையை வச்சாலும் நாங்கள் வந்து கேள்வி கேட்க மாட்டோமா? மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நாங்கள் இங்கே வந்து நிற்போம். எங்கள் மாப்பிள்ளை மேலே கையை வைக்க இந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன உரிமையில் நீங்கள் எங்கள் மாப்பிள்ளை மேலே கையை வச்சிங்க அப்படின்னு அங்கே பாக்கியம் வந்துட்டுறாங்க. உங்களுக்கு சண்டை வம்பெல்லாம் எங்கள் கூட தானே, எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட காட்டுங்க. அங்கே அதாவது சுடர் மேலே இருக்க கோவத்துலையும் எங்கள் தங்க மேலே இருக்க கோவத்துலையும் அந்த கோவத்தை கொண்டு எங்கள் மாப்பிள்ளைகிட்டலாம் நீங்கள் எதுவும் காட்ட வேண்டாம் அப்படின்னு அங்கே பாக்கியம்மா சொல்கிறாங்க. பாக்கியம் இன்னும் நல்லா கேளு பாக்கியம்னு அங்கே மாணிக்கம்மா சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இவங்க இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க? டேய் நீ தான் சொன்னியா அப்படின்னு சொல்ல, இல்லை பாட்டி நான் தான் அம்மா அப்பாவை பார்க்க போகும்போது யதார்த்தமாக இந்த விஷயத்த சொன்னேன்னு சொல்ல, அட என்னம்மா நீ இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் பிறந்த வீட்லேயே சொல்லிகிட்டு இருக்கலாமான்னு அங்கே அப்பா தட்டுறாங்க. அதுக்குள்ளே எங்கள் வடிவம் மாறியும், நீங்கள் முதல்ல வாங்க சம்மந்தி அப்படின்னு அங்கே மாறி வந்து கூப்பிட, என்ன சம்மந்தி என் மாப்பிள்ளையை கையை வச்சுட்டாங்கன்னு இந்த விஷயத்தை கேட்டதும் நாங்களாம் எப்படி உடஞ்சி போயிட்டோம் தெரியுமா? சுடர் எந்த அளவுக்கு கவலைப்பட்டு பேசினா தெரியுமா? இப்படியெல்லாம் அவளால் தாங்கிக்கவே முடியலை. அதெல்லாம் பார்த்து எங்களுக்கும் மனசு ரொம்ப வருத்தமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமாக சொல்கிறாங்க. ஹே நிறுத்து, இப்போ எதுக்கு இங்கே வந்து சத்தம் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு அங்கே கோமதியை கேட்க, என்ன எதுவுமே தெரியாதது போல் கேட்குறீங்க? ஏற்கனவே நீங்கள் பண்ண வேலையாலன்னு சொல்லும்போது, நாங்கள் பண்ண வேலையா இல்லை நீங்கள் பண்ண வேலையாலையா? எதுவும் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, இல்லை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. தெரியாமல் இங்கே வந்து சத்தம் போட்டு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க கோமதி. உள்ளே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க எங்கள் அரசி இதுக்கு மேலே அமைதியானது ஆகுதுன்னு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த அரசி அங்கே நிற்கிற அத்தனை பேரையும் பார்க்குறாங்க. போதும் நிறுத்துங்க அப்படின்னு வேகமாக சத்தம் போட்டதும் அத்தனை பேரும் அரசியை பார்க்க அரசி கொஞ்சம் முன்னாடி வந்து, நான் கேட்டேனா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ குமார், நம்ம 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம் நான் சொன்னேன்னா? என் குடும்பத்தை வழிவாங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பாட்டை காட்டி நடித்து ஏமாத்தினது இதோ நிற்கிறானே இந்த குமார். இவனை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சு இவன்கிட்ட இந்த விலகி வந்ததுனா அது புரியாமல் என்னை திரும்ப கடத்திட்டு போய் வீட்டில் எல்லார்கிட்டையும் அவமானப்படுத்த நினச்சது இவன். இந்த கேடுகட்ட புத்தியால்தான் இவனை ஜெயிலுக்கு போகிறதுக்கும் இங்கே எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் அந்த வீட்டில் இருக்க ஆளுங்களை யோசித்து இவன் மேலே இருக்க கம்ப்ளைண்ட் வேண்டாம், இவனை விட்டுருங்கன்னு சொல்லி நான் தான் அவனை விட சொன்னேன். ஆனால் இப்போ வரைக்கும் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் என்னோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு இவன் எப்படி நினைக்கலாம்? பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் கிட்ட போய் இங்கே அரசி தான் என்னுடைய பொண்டாட்டின்னு சொல்ல இவனுக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சு? ஏற்கனவே கல்யாணம் பண்ணி உங்கள் பொண்ணு சுடரை தானே கல்யாணம் பண்ணி அந்த வீட்டில் இருக்கான். அப்போ இவனோட பொண்டாட்டி இங்கே சுடர் தானே. அப்படி இருக்கப்போ என்னை பற்றி பேச இவனுக்கு என்ன தகுதி இருக்குது, இல்லை
உரிமை இருக்கு. அப்போ எங்கள் வீட்டு ஆளுங்க கேள்வி கேட்க தானே செய்வாங்க, அடிக்க தானே செய்வாங்க. போனா போகுதேன்னு இறக்கப்பட்டு இவனை ஸ்டேஷன்லேருந்து காப்பாற்றினது இப்போ ஏன்னு தோணுது, எதுக்குன்னு தோணுது, இறக்கப்பட்டிருக்கவே கூடாதோன்னு தோணுது. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்க மாட்டேன். போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சு உங்கள் மாப்பிள்ளை குமாரை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போனால் உங்களுக்கு நல்லது. இல்லைனா ஸ்டேஷன்லேருந்து ஆளுங்க வருவாங்க, கைது பண்ணுவாங்க. இதுக்கு மேலே நான் யாருக்காகவும் யோசிக்க மாட்டேன், எதுக்காகவும் யோசிக்க மாட்டேன். என் குடும்பத்தில் இருக்கவங்க இனி மான மரியாதை சந்தோஷமாக வாழணும்னா நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக தான் இருக்கேன். மற்றவங்க வாழ்க்கையை பற்றி யோசித்து என் குடும்பத்தோட நிம்மதி போகணும் அப்படின்ற யோசிக்கிற ஆளு நான் கிடையாது. என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு இங்கே அரசி சொல்கிறாங்க. அரசி சொன்ன விஷயத்தை கேட்ட எங்கள் பாக்கியம் வாய முடித்து நிற்க, அங்கே வர தங்கமயில் ஆட்டோலேருந்து இறங்கி வந்து இதுக்குமா தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், சாரி அதை மன்னிச்சிருங்க, இப்படி தான் இவங்க தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுவாங்க, வாமா போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போக சரவணன் பார்த்து முறைச்சிட்டு நிற்கிறாங்க. தங்கமயில் அங்கே கூட்டிகிட்டு போக, சுடருடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு நீ இப்படி தெரிஞ்சிட்டு இருக்கியா, கொஞ்சமாவது சுடரை பற்றி யோசிச்சு பாரு. சுடருமே சில விஷயங்களை புரியாமல் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. யார் மேலே தப்பி இருக்குன்னு அவளுக்கு இன்னமும் தெரியலை. இங்கே பாருமா, தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு அவள் வாழ்க்கையை நீயே வீணடிச்சிடாதான்னு சொல்லி அங்கே தங்கமயில் திட்டி அம்மாவை அப்பாவை கூட்டிகிட்டு போக, டேய் வாடா அப்படின்னு மாறி வந்து குமாரை கூட்டிகிட்டு போகிறாங்க. திரும்ப ஜெயிலுக்கு போகணும்னு ஆசையாக இருக்கா, இல்லை சுடர் கூட வீட்டில் சந்தோஷமாக வாழணும்னு ஆசையாக இருக்கா, நீயே முடிவு பண்ணிக்கோ. இன்னொரு தடவை உனக்காக நான் யார் காலையும் போய் விழவும் மாட்டேன், கெஞ்சவும் மாட்டேன் அப்படின்னு அங்கே மாறியை திட்டிட்டு போயிடுறாங்க. ஏண்டா எப்போதான் உனக்கு புத்தி வருமோ தெரியலை. அந்த பிள்ளையோடைய கோபத்துக்கு ஆளாகி திரும்ப கம்பியை போய் என்னலான்னு நினச்சிட்டு இருக்காது. அப்படி ஒரு வேளை நீ ஜெயிலுக்கு போகணும்னு தலையில் திறந்தா அதை மாற்ற யாராலும் முடியாது. திரும்பவும் உனக்காக நாங்கள் இப்போ ஸ்டேஷன் வாசல்னு ஏறி வந்து நிப்போன்னு மட்டும் நினைக்காதன்னு அப்போ தான் வந்துட்டுறாங்க. அங்கே முத்துவேலும் திட்டுறாங்க. சக்திவேலு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. எங்கள் குமார் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் அரசியும் இங்கே உள்ளே போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ எதுக்கு அரசி கவலைப்படுற, தப்பு பண்ணவங்க நிச்சயமாக தண்டனை அனுபவிப்பாங்க, அதை பற்றியெல்லாம் நீ எதுவும் யோசிக்காம இரு அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த தன்னுடைய குடும்பத்தை கதிரேசன் வந்து அப்போ தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இங்கே வீட்டில் வெளியில் நடந்த பிரச்சனையை பார்த்து அவரும் அவங்க குடும்பமும் உண்மையான நிலவரம் என்னென்னு தெரிஞ்சுக்க தான் செய்வாங்க. அதுக்கு பிறகு அவங்களே தான் வீட்டுக்கு வரவும் செய்கிறாங்க. எல்லாரும் எங்களை மன்னிக்கணும், அன்னைக்கு ஏதோ அந்த பையன் சொல்லிட்டான்னு நாங்கள் கோவப்பட்டிருக்க கூடாது தான். என்ன இருந்தாலும் இப்போ அரசியை என் பையனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சாலுமே எல்லாருமே ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிட்டு தானே வரான்னு எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க. ஊருக்குள்ளே சொந்த பந்தம்னு எல்லாருமே அதைத்தான் பேசுவாங்க. இந்த விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் இவ்வளோ வேணாலும் யோசித்து நல்ல முடிவாடுங்க, இல்லை எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. இந்த வாழ்க்கை இல்லைன்னா எங்கள் அரசிக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காம போகாது. நிச்சயமாக அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, வெளியே வந்த அரசி, வேணாம் இதுக்கு மேலே இதை பற்றி யாரும் பேச வேணாம். இன்றைக்கி என்னை புரிஞ்சிக்காம எல்லாத்தையுமே இங்கே தப்பாக புரிஞ்சு பேசிட்டு போனீங்க, என்னை பற்றியும் தப்பாக தான் பேசியிருக்கீங்க. இதுக்கு மேலே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்கிட்டாலும் பின்னாடி ஏதாவது பிரச்சனைனா இதை வச்சு சொல்லி காட்ட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு உங்களால் ஏதாவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? முடியாத பட்சத்தில் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டு என்னால் வாழவும் முடியாது. கடைசி வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு மகளா எங்கள் அம்மாவுக்கு மகளா இதே வீட்டில் நான் இருந்துக்கிறேன். தயவு செஞ்சு இனிமேல் எனக்கு கல்யாண விஷயத்தை பற்றி பேச வேண்டாம், கல்யாணத்தை பற்றி யாரும் முடிவெடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அரசி உள்ளே போயிடுறாங்க. கார்த்திகேயன் இதை கேட்டு ரொம்ப உடஞ்சி போய் தான் நிற்கிறாங்க, நொறுங்கி போய் தான் நிற்கிறாங்க. வெளியே வந்த கார்த்திகேயன் நிச்சயமாக நான் அரசியை கைவிட்டுற மாட்டேன்னு அங்கே அந்த பாண்டியன் கிட்டேயே வாக்கு கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கும் போகிறாங்க. அவசரப்பட்டு நீங்கள் பேசின வார்த்தையால் அந்த பொண்ணோட மனசு இவ்வளோ காயப்பட்டிருக்கும், கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களாப்பா? யோசிச்சு பார்த்தீங்களாமான்னு அம்மாவை பார்த்து கேட்க, வேறு என்னடா பண்ண சொல்கிறேன், அந்த நேரத்தில் ஏதோ அவசரத்தில் கோவப்பட்டு அப்படின்னு சொல்லும்போதும் அவசரப்பட்டு தாம்மா பேசுகிறோம், ஆனால் புரிஞ்சுக்கிட்டு பேசியிருந்தா இந்த அளவுக்கு போயிருக்காதுல்ல. நான் ஆசைப்பட்ட பொண்ணு இந்த அளவுக்கு மனசுடைஞ்சு போய் நிற்கிறதையும் இனி கல்யாணமே வேணான்னு முடிவெடுத்ததையும் பார்த்து எனக்கே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சுன்னு அங்கே கார்த்திகேயன் சொல்கிறாங்க. என்னடா பண்ண சொல்கிற இப்போ எங்களன்னு அங்கே கார்த்திகேயனுடைய அம்மாவும் அப்பாவும் கேட்க, நீங்கள் எதுவும் பண்ண வேணாமா, இது இப்படியே இருக்கட்டும், கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு கார்த்திகேயன் சொல்ல அவங்க அம்மாவும் அப்பாவும் உள்ளே போக, அப்போ தான் இங்கே கார்த்திகேயன் தன்னுடைய பழைய ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. அரசி கூட இருந்த ஃபோட்டோ, சின்ன வயசில் ஒரே ஸ்கூலில் ஒன்றா படித்தப்ப எடுத்த ஃபோட்டோ. கார்த்திகேயன் யாருன்னு அரசிக்கு இப்போயும் தெரியலை, ஆனால் கார்த்திகேயனால் தான் அரசியை மறக்கவும் முடியலை. அரசியை ஏற்றுக்கிட்டு வாழணுன்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. அரசியை கண்டுபிடிச்சோம், அரசியுடைய குடும்பத்தை கண்டுபிடிச்சோம், இப்போ அரசியவே நான் என்னுடைய மனைவி ஆக்க போகிற நேரத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நிற்கும்னு நினைக்கல.
என்னைய அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்றப்போ அதை பார்த்துக்கிட்டு அமைதியாக போகிற ஆளும் கிடையாது. இனி குமாரால் இனி எந்த பிரச்சனையும் வராது. அந்த குமார் உன்னை சீண்டவும் மாட்டான், இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அங்கே கார்த்தியை நினைக்கிறாங்க. குமாரை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எங்கள் கார்த்தியை நினைக்கவும் செய்கிறாங்க. அடுத்த நாள் ரொம்ப அடிபட்டு சட்டையெல்லாம் கிழிஞ்சு முகமெல்லாம் எங்கள் அடிபட்டு வராங்க எங்கள் குமாரும். அதை பார்த்ததுக்கு பிறகு சக்திவேல் என்னடா ஆச்சு, யார் அவனை அடிச்சது? இவனுங்க தான் அவனை அடிச்சிருப்பானுங்க, சும்மா விடக்கூடாதுன்னு அங்கேருந்து கிளம்ப. ஐயோ அப்பா, இவனுங்கெல்லாம் இல்லைப்பா, யார் என்னன்னே தெரியலப்பா, வந்து அடிச்சாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரை என்னடா பண்ணுச்சு உன் கை அப்படின்னு சொல்லி கேட்கா. அப்பா அவனுங்க வந்தது ஒரு 10 பேர் இருக்குப்பா, எல்லாரும் சேர்ந்து அடிக்கும் போது நான் என்னப்பா பண்ண முடியும்னு சொல்லிட்டு இங்கே குமாரி சொல்லும்போது இவனுங்களை தான் இருக்கும், இவனுங்க தான் இந்த ஆள் வச்சு அடிக்கவும் செய்வானுங்க, சும்மா விட மாட்டேன், வாட ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லும்போது உடனே சக்திவேல் பார்த்துட்டு சக்திவேலை முத்துவேல் கூப்பிடுறாங்க. நீ போய் என்னன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்ப? ஆமாம், வந்தது யார் என்னன்னே தெரியலன்னு உன் பிள்ளை சொல்கிறான், ஆனால் வந்தது இவனுங்க தானே, நீ ஒரு யூகத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது சரியாயிடுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முத்துவேலும். டேய் பிரச்சனை வேணாயா, அடித்தது யார் என்னன்னு தெரிகிற வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடித்தது யாராக இருக்குன்னு அந்த வீட்டில் இருக்கவங்களே இங்கே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ தான் கதிரேசன் தான் தன்னுடைய ஆளை வச்சு அடிக்கவும் செஞ்சுருக்காங்க. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வச்சு அடிக்கவும் செஞ்சது கதிரேசன் தான். அது தெரியாமல் எங்கள் குமாரும் இருக்காங்க, அது தெரியாமல் தான் அங்கே அரசியுடைய குடும்பம் இருக்குது. அரசிக்கு ஃபோனில் ஒரே ஒரு மெசேஜ் வருது, இப்போ நீ சந்தோஷமாக இருப்பல்ல அரசி, உன்னுடைய சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷமும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்ததை பார்த்ததும் கார்த்திகேயன் கிட்டேருந்து கார்த்திகேயன் தான் இந்த வேலையை பார்த்துருக்காருன்றது அரசிக்கு புரிஞ்சு போயிடுது. அரசிக்கிட்ட ஒரு சின்ன சந்தோஷமும் தெரியவும் செய்யுது.